வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 22 கேரட் பார்த்தோம்னால் கிராமிற்கு 200 உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிட்டத்தட்ட 1 கிராம் தங்கத்தின் விலை 12,000 ரூபாயை நெருங்கி இருக்கிறது. சவரனுக்கு 1,600 உயர்ந்து 1 சவரன் தங்கம் 94,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 9 உயர்ந்து 1 கிராம் 182 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளி 1 கிலோ 1,82,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் வெள்ளியின் விலை கிராமிற்கு 200 ரூபாய் என்ற விலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பார் வெள்ளி 1 கிலோ 2 லட்சத்தை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுவதனால் தற்பொழுது வெள்ளியின் மதிப்பும் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதே போன்று தங்கத்தின் விலையும் தற்பொழுது மீண்டும் புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 97,600 ரூபாய் வரை விலை உயர்ந்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் 95,000 ரூபாயை நெருங்கி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்கள் என்பது தங்கம் மற்றும் வெள்ளி மீது முதலீடு செய்பவர்களுக்கு லாபமாக இருந்தாலுமே கூட தங்கம் வாங்குவது என்பது தற்பொழுது கடினமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஜெட் வேகத்தில் அதிரடியாக உயர்ந்திருக்கக்கூடிய இந்த தங்கத்தின் விலையால் முதலீட்டாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், இல்லத்தரசிகள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த வருட இறுதிக்குள் 1 லட்சத்திற்கு தாண்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுவதனால் தங்கம் வாங்க தற்பொழுது சரியான நேரம் என தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தங்கத்திற்கு மாற்றாக இருக்கக்கூடிய வெள்ளியின் விலையும் உயர்ந்திருப்பது நடுத்தர வர்க்கத்தினரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. இன்னும் ஒரு சில மாதங்களில் வெள்ளிக்கும் கடன் வழங்கக்கூடிய திட்டத்தினை ரிசர்வ் பேங்க் அறிமுகப்படுத்த இருக்கிறது. 10 கிலோ வெள்ளிக்கு நகை அந்த கடன் வழங்கக்கூடிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இது வெள்ளி கட்டிகளாக இருந்தால் கடன் வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வெள்ளிகளை வாங்குவதும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்கள் குறைய வாய்ப்பில்லை என்பதுதான் முதலீட்டாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது.